ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிட எச்சரிக்கை விஷயத்தை தான் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன எச்சரிக்கையான விஷயம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வாங்க பார்க்கலாம். ஸோ 2026 ஆண்டுடைய 2வது மாதமான பிப்ரவரி மாதம் நடந்துட்டுருக்கு. பிப்ரவரி மாதத்தில் கடைசியாக நிறைய கிரக மாற்றங்களும் ராஜயோகங்களும் உருவாகுது. இதனால் இனி பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேரமானது நெருங்கி மார்ச்சில் நிறைய அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு. அப்படி காத்திருக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணும் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நேரங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். துலாம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான நேரமானது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. அதாவது நேரமானது அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம், ஆபத்தாகவும் இருக்கலாம். ஆனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறணும். சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எப்படி உத்தரவு பொருள் சமுதாயத்தில் சில தாக்கங்களை ஏற்படுத்துமோ அதுபோல் கிரகங்களாலேயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில தாக்கங்கள் ஏற்படும். அது போக ராஜயோகம் வேற உருவாகுதா, அப்போ கிரகங்களும் சேர்ந்து நிறைய பலன்களை கொடுக்கும். அது ஒரு சில ராசிக்கு அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம், ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ஆபத்தாகவும் இருக்கலாம். ஸோ எது எப்படியோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில் நடக்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டா ஒரு ஐடியா கிடைக்கும். இதை தான் செய்யலாம், இதை தான் செய்யக்கூடாதுன்னு. அந்த வகையில் துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத விவரமாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிப்ரவரியில் கடைசியாக என்னென்ன கிரகப்பயிற்சி நடந்தது, என்னென்ன ராஜயோகம் உருவாயிருக்கு அப்படிங்கிறத முதல்ல ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இதனால தானே உங்களுக்கு எல்லா பலனும் கிடைக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அதனால் முதல்ல என்னென்ன பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பலன்கள் எதனால் கிடைக்க போகுது அப்படிங்கிற கிரக பயிற்சிகளும் ராஜயோகங்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கணும். சரி வாங்க அதை முதல்ல பார்க்கலாம். 2026 ஆண்டில் பிப்ரவரி மாதம் ஜோதிட ரீதியாகவே சிறப்பு வாய்ந்தது, ஆன்மீக ரீதியாகவும் சிறப்பு வாய்ந்தது. காரணம் என்னென்னா, இந்த மாதத்தில் பல கிரகங்கள் தங்களுடைய நிலையை மாற்றுவதோடு பல ராஜயோகங்களையும் உருவாக்குறாங்க. அதை விட பல ஆன்மீக நாட்களும் வருகிறது. இதனால தான் இதன் தாக்கமானது மேசம் முதல் மீன வரையிலான அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையிலேயே காணப்படும் என்பது குறிப்பிடப்படுது. அதில் துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியாக காணப்படுங்கிற தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்ன கிரகப்பயிற்சி நடந்ததுங்கிறத சொல்கிறேன். பிப்ரவரி 3ஆம் தேதி அன்னைக்கு புதன் கும்பராசிக்கு வந்தார். பிப்ரவரி 6ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் கும்பராசிக்கு வந்தார். பிப்ரவரி 13ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் கும்பம் ராசிக்கு வந்தார். பிப்ரவரி 23ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் கும்பராசிக்கு வந்தார். இப்படி 4 கிரகங்களும் நிறையவே பயிற்சிகளை இந்த மாதம் கொடுத்துருக்கு. இதனால் நிறைய யோகங்கள் உருவாயிருக்கு. ஃபஸ்ட்டு உருவான யோகம் சதுர்கிரக யோகமானது உருவாயிருக்கு. ஆக்சுவலி இந்த யோகத்தோடு நிறைய யோகங்கள் இன்னும் உருவாயிருக்கு. புதன் சுக்கரன் சேர்க்கையால் லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் உருவாயிருக்கு. சூரியன் சுக்கரனுடைய சேர்க்கையால் சுக்கரதித்ய ராஜயோகம் உருவாயிருக்கு. சூரியன் செவ்வாய் சேர்க்கையால் மங்களத்திய ராஜயோகம் உருவாயிருக்கு. சூரியன் புதன் சேர்க்கையால் புதத்திய ராஜயோகம் உருவாயிருக்கு. இந்த மாதிரி யோகங்கள் உருவாயிருக்கு. இப்படி உருவாகக்கூடிய யோகங்களுடைய தாக்கத்தால் தான் சில ராசிக்காரங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும், அதிர்ஷ்டமானது பிரகாசிக்கும், நிதிநிலையில் நல்ல உயர்வு ஏற்படும், வெற்றிகள் குவியும், முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் தேடி வரும். இப்போது இந்த மாதிரி பிப்ரவரியில் இந்த கிரக பயிற்சிகள் மற்றும் ராஜயோகங்களால் கடைசியாக அதிர்ஷ்டம் பெறுவீங்களா பெறமாட்டீங்களா என்பதை உங்கள் ராசிக்கு நான் சொல்ல போகிறேன். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத துலாம் ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சரி வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம். துலாம் ராசி சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாக 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ துலாம் ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சு பலன் பெற முடியும்.
ஃபஸ்ட்டு துலாம் ராசி சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு உதவ உள்ளங்கள் இருக்கும். அதோடு இந்த நாட்கள் ராசிநாதன் சுக்கிரன் மறைந்திருந்தாலும் உற்சாகமாக இருப்பதன் மூலம் மனமகிழக்கூடிய சம்பவங்கள் உண்டாகும். செவ்வாயுடைய சஞ்சாரத்தால் மன நிம்மதியும் மனதிடமும் உங்களுக்கு உண்டாகும். தெளிவான சிந்தனையோடு இதிலும் ஈடுபடுவீங்க. முயற்சிகளில் சாதகமான பலனானது கிடைக்கும். புதிய நபர்களுடைய அறிமுகமும் கிடைக்கும். உற்சாகமாக காணப்படுவீங்க. திடீர் செலவு உண்டாகும். அதோடு வாகனங்களில் செல்லும்போது கவனம் தேவை. மற்றபடி எதுலேயும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு சுவாதியில் பிறந்த துலாம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள்லாம் நீங்கும். போட்டிகள்லாம் குறையும். பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் வேகமானது காட்டுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தெளிவாக சிந்தித்து எதனையுமே வெற்றிகரமாக செய்தீங்கன்னா முடிக்க முடியும். சூரியன் சஞ்சாரத்தால் புதிய பதவிகள் கிடைக்கும். குடும்பஸ்தானத்தை குருவும் சனியும் பார்க்கிறார். குடும்பத்தில் இதனால் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் தீரும். இது உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன்கள். அப்புறம் விஷாக 1, 2, 3 பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைகள் வகையில் நிறைய கவலைகள் நீங்கும். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பெண்களுக்கு முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். காரியங்கள் செய்து முடிப்பதில் திறமையானது வெளிப்படும். பணவரவும் கூடும். அதே போல் கலைத்துறையில் இருக்கிறவங்க அனுசரித்து செல்வது நல்லது. அப்போ தான் மனக்கவலை உண்டாகாமல் எல்லாமே தப்பிக்க முடியும். வீண் அலைச்சலும் அதனால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமலும் போகலாம். எதிலும் கவனமாக செயல்படுவது நல்லது. உடல் சோர்வு உண்டாகலாம். வீண் அலைச்சலை தவிர்த்து வேலையில் கவனம் செலுத்துவது நல்லது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் காணப்படும். அதே நேரத்தில் பல தடைகளை தாண்டி செயல்பட வேண்டியது இருக்குது. எதிர்பார்த்த லாபமானது வரும். செயல் திறமையானது வெளிப்படும். சுதந்திரமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். வரவேண்டிய பணம் சேரும். மாணவர்களுக்கு கூட கல்வியில் நினைத்ததை விட கூடுதல் பாடங்கள் படிக்க வேண்டியது இருக்குது. மனம் தளராது செயல்பட்டால் வெற்றி வாகை கண்டிப்பாக சூடுவீங்க. ஸோ முழுமையாக உங்களுக்கான பலன் இதுதான். ஸோ துலாம் ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதே போல் இந்த பிப்ரவரியில் இந்த ராஜ யோகங்களால் அதிர்ஷ்டம் நிறைய உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் கடைசியாக செய்ய வேண்டிய சில ஆன்மீக பரிகாரமும் இருக்குது. அது என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அந்த பரிகாரம் என்னன்னா, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சக்திக்கேற்ப ஒரு ஏழை எளியவர்கள் ஒரு 3 பேரை சூஸ் பண்ணி இல்லைனா 5 பேரை சூஸ் பண்ணி அவங்க சாப்பிட்றதுக்கு நீங்கள் அரிசியை தானமாக செய்ய வேண்டும். சாப்பாட்டு அரிசி கடையில் விற்கிதுல, அந்த சாப்பாட்டு அரிசியை வாங்கி தானம் செய்யணும். உங்களோட சக்திக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாங்கி தானம் செய்யலாம். 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி தானம் செய்யலாம். 5 கிலோ அந்த மாதிரி தானம் செய்யலாம். உங்களோட சக்திக்கேற்ப அரிசியை தானம் செய்யணும். இந்த ஒரு தானம் செய்கிறதுனால உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போகும். அதோடு ராஜயோகங்களால் நல்ல நேரமும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ நல்ல நேரம் சில நேரம் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு உங்களுடைய தசபுத்தி தான் காரணம். அந்த தசபுத்தியை சரி செய்ய தான் இந்த பரிகாரம் செய்யணுங்கிறத உங்களுக்கு சொல்ல வர. ஸோ அந்த பரிகாரத்தை துலாம் ராசிக்காரங்க மறக்காமல் செய்திடுங்க. இந்த ஒரு தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடைய முடியும். உங்கள் ராசிக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் அந்த டவுட்டை கமெண்டில் கேளுங்க. உங்களுக்கான டவுட்டை நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோவில் கிளியர் பண்ணுறேன்.
ஸோ உங்களுக்கான தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள அப்டேட்டோடு இருக்க நீங்கள் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும்.